வணக்கம் அண்ட் வெல்கம் டு நேத்ஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப பழமையான பட் அந்த காலத்துலேருந்தே ரொம்ப லக்ஸுரியஸாக நினச்சிட்டு இருந்த ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். மசால் தோசைங்கிறது ரொம்ப லக்ஸுரியான ஒரு டிஃபன். பட் அதுலேயே ஒரு சின்ன ட்விஸ்ட். நிறையா இட்லி பிரியர்கள் இருக்காங்க இல்லையா நம்ம ஊரில். ஸோ அவங்களுக்காக மசால் இட்லி பண்ண போகிறோம். மசால் தோசைங்கிறது ரொம்ப டெலிஷியஸான ஒரு டிஷ் தான். பட் என்னென்னா நம்ம நிறையா நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா மொறுமொறுன்னு ஊற்றி மசாலா ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அதே ஒரு சின்ன ஹெல்த்தி வேர்ஷன். அதுவும் இட்லி பிரியர்கள் நிறையா இருக்காங்க நம்ம ஊரில். ஸோ அவங்களுக்காக அதே மசாலா ஸ்டஃப் பண்ணி இட்லி சுட்டோன்னா எப்படி இருக்கும், அதை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மசாலா இட்லிக்கு சூப்பர் காம்பினேஷனாக ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட ஒரு கொரியாண்டர் சட்னி, அதுவும் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ரொம்ப டெலிஷியஸான மசாலா இட்லி அண்ட் கொரியாண்டர் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க கிச்சன். இதோ நம்ம மசாலா இட்லிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வேக வச்சுருக்கேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக மசாலா உருளைக்கிழங்கு மசாலாக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் லாங்காக கட் பண்ணி பண்ணுவோம். பட் இது இட்லிக்குள்ளே நம்ம வைக்கணுங்கிறதுனால இந்த சைஸ் தான் வந்து டிஸ்டர்பிங்காக இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் ஒரு ஹாஃப் டொமேட்டோ, சின்ன தக்காளியில் பாதி. நார்மலாக எல்லோரும் மசாலாவில் தக்காளி போடுறது ரேர் தான், நான் போடுவேன், எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு. அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். கறி லீவ்ஸ், கொத்தமல்லி இலைகள், அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்க, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் அண்ட் ஒரு பிஞ்ச் காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன். இது வந்து சும்மா ஒரு கலர் அழகாக இருக்கும் ஒன்றா போட்டோன்னா. அப்புறம் நான் இதெல்லாம் குக் பண்ணுறதுக்கு கடல் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். கடல் எண்ணெய் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் மசாலுக்கு. நான் யூஸ் பண்ணுறது, இப்போ நீங்கள் அடிக்கடி கேட்குறீங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு, அதனால தான் காமிக்கிறேன். நேச்சுரலி அப்படின்ட்டு ஒரு பிராண்டுங்க கடல் எண்ணெய். இவங்க வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம் வேணும்னா. நல்லா இருக்குது ஃப்ளேவர், ஆர்கானிக், இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் நம்பர் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சூடாகட்டும். நான் வந்து கார்ன் சீஸ் பால்ஸ் பண்ணப்போ இது ஃப்ரை பண்ண இந்த கடாயில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து பிரான்ஸ், அதாவது வெங்கலத்தில் பண்ண கடாய். நான் வந்து கும்பகோணம் போயிருந்தேன் பொங்கல் டைமில். ஸோ அங்கே தான் வாங்கினேன். சரிங்களா? சரி, சூடாகட்டும். என்ன சூடாகிடுச்சு. இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுட்டோம். சரியா? பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஆனியனை ஆட் பண்ணலாம். இந்த ஆனியன் கூட ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஆனியனுக்கு தேவையான சால்ட் போட்டுடலாம். ப்ளஸ் டொமேட்டோ இன்னும் கொஞ்சம் சாட்டே பண்ணலாம். ஸோ ஆனியனும் டொமேட்டோவும் சாட்டே பண்ணியாச்சு. இப்போ சில்லி பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். ரா ஸ்மெல் போயிடுச்சு. ஒரு ஹாஃப் கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கொதிச்சிடுச்சு. ஆனியன் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு, சாஃப்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி வந்து இப்போ இந்த வாட்டரில் உப்பு கொஞ்சம் கூட இருக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம உப்பு போடாமல் தான் வேக வைப்போம். அதனால் இந்த உருளைக்கிழங்குல உப்பு பிடிக்கணும் இல்லையா? ஸோ இன்னொன்று என்னென்னா, நம்ம மசால் தோசையை விட மசால் இட்லி பண்ணும்போது உருளைக்கிழங்கை கொஞ்சம் நல்லாவே மேஷ் பண்ணணும். நான் இட்லிக்குள்ளே அது அடங்கணும் இல்லைங்களா? பெரிய பீஸாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நல்லா மேஷ் பண்ணி விட்ருங்க. அந்த உப்பு எல்லா பக்கமும் பிடிக்கட்டும். நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் ட்ரை ஆகணும் இல்லையா? நல்லா திக்காய் வருது. கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். தோசைக்குன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் எடுக்கலாம். இட்லிங்கிறதுனால கொஞ்சம் இன்னும் திக்காக இருக்கணும். ஏதோ நல்லா பாருங்கள் திக்காகிடுச்சு. இப்போது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நல்லா ஆற விடணும். ஸோ இப்போ நம்ம எடுத்துட்டோம். இப்போ நல்லா ஃபேன் கீழே ஆற வச்சிடலாம். இதோ
ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஒரு கப் ஆஃப் ஃப்ரெஷ் கோகோனட், அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஒரு கை அப்படின்னு எடுத்திருக்கேன், இல்லைனா ஒரு பஞ்சில் பாதின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் இதோ பாருங்கள், ஒரு 1 இன்ச் பீஸ் ஜிஞ்சர், ஒரு 3 க்ரீன் சில்லிஸ். இது கொஞ்சம் காரமான பச்சை மிளகா, அதனால தான் 3 தான் எடுத்திருக்கேன். காரம் இல்லாதுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்கள். அப்புறம் கர்ட், அதுதான் இதோட ஹைலைட்டே. நல்லா செட் கர்டு தான் நான் எடுத்திருக்கேங்க. புளிப்புங்கிறதே இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ் கர்டை ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் இந்த சட்னி தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கறி லீவ்ஸ், சட்னிக்கு ஏற்ற சால்ட். இதில் புளியெல்லாம் நம்ம போட போகிறதில்ல. இதாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம உடச்ச கடலை, வேர்க்கடலை எல்லாம் தேடி ஓடி போக வேண்டியதில்லை. வீட்டில் வெறும் கோகோனட் வச்சு அழகாக சூப்பராக ஒரு சட்னி பண்ணிடலாம். இந்த கொரியாண்டர் சட்னியோட ப்ரொசீஜரும் சொல்லிடுறேன். கோகோனட், ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, சால்ட் போட்டு ஒரு சுற்றிடணும். அதுக்கப்புறமா கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த கர்டை ஆட் பண்ணி ஒரு சுற்றிடுங்க மிக்சிலேயே. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ப்ரொசீஜர் பார்ப்போம். இப்போ மிக்சி ஜாரில் கோகோனட், ஜிஞ்சர், சால்ட்டு, க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இதை முதல்ல ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது ஜிஞ்சர், தேங்காய், பச்சை மிளகா, சால்ட் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸை இப்போ ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு சுற்றிட்டு வரேன். இதோ அரைச்சாச்சு. இப்போது ஃபைனல் டச்சாக நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதோ நம்ம சட்னி இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். இதோ நம்ம சட்னி தாளிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம மசாலா நல்லா ஆறி கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், அது கவனிச்சிக்கோங்க. சரிங்களா? ஸோ இட்லி தட்டில் இது என்னென்னு யோசிக்காதீங்க, நெய் தடவி இருக்கேன். சரி, மசாலா இட்லி ஆச்சே, கொஞ்சம் நெய் வாசத்தோடு இருக்கட்டும்னா இப்போது இதில் ஒரு ஹாஃப் மாவு ஊற்றுங்க. மசாலா இட்லியில் அதை நம்ம ஊற்றுறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை லைட்டாக தட்டணும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த நடுவில் வைக்கணும். வச்சுட்டு இந்த மாவால் கவர் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ எவ்வளோதான் விஷயம். இப்படி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். சின்னதாக எடுங்க. இப்படி எடுத்து இந்த அளவுக்கு கெட்டியமாக இருந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். தளராக இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி வடை மாதிரி தட்டாக வரணும். இதோ வச்சுருக்கேன். அது மேலே மாவை நம்ம ஆட் பண்ணிடணும். கண்டிப்பாக அந்த மசால் வந்து கவர் ஆகிருக்காங்கிறத மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நான் இட்லி குண்டான் வச்சுட்டேன். தண்ணி கொதிக்கட்டும். என்றைக்குமே இட்லி குண்டான் வச்சு இந்த தண்ணி கொதிச்சுட்டு தான் நம்ம இட்லியை அதில் அவிக்க வைக்கணும், ஸ்டீம் பண்ண வைக்கணும். அப்போது டெக்ஸ்சரே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அதனால தான் நான் இத்தனை தடவை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் மசால். மறுபடியும் சொல்கிறேன், வடை மாதிரி தட்டணும், அதை நடுவில் வைக்கணும், அப்புறம் மாவால் அதை கவர் பண்ணிடணும். நீங்கள் நீங்கள் மசால் தோசை பண்ணால் கூட இதே ஃபில்லிங் தாங்க, இதே யூஸ் பண்ணி இப்போ மிச்சம் இருக்குதுன்னு எடுத்து வச்சு ஒரு நாள் தோசைக்கும் நடுவில் நம்ம வச்சுக்கலாம். 2 in 1 தான் எல்லாமே. அதே மாதிரி ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா ஒரு முன்னாடி நாளே இந்த மசாலெலாம் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்த நாள் சில்னஸ் போனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரியெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் வருது. இந்த அளவுக்கு ஸ்டீம் வந்துட்டு தான் என்றைக்குமே இட்லியை நம்ம உள்ள இட்லி குக்கரோ இல்லை குண்டானோ வாட் எவர் இட் இஸ் அதில் ஆட் பண்ணணும். இதை பாருங்கள். சரியா? இப்போது குக்கர் மூடின உடனே
இட்லி குண்டானம் மூடி மீடியமில் வச்சு 10 மினிட்ஸில் நம்ம இட்லியை குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதோ கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம இட்லி. புஸ் புஸ் புஸ்ன்னு பார்த்தீங்களா? ஒரு 2 மினிட்ஸ் ஆற விட்டு தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இட்லி வெந்து தான் நான் உங்களுக்கு எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறேன். ஏன்னா நடுவில் நம்ம குத்தக்கூடாது, மசாலா இருக்குது. இப்படி சைடில் விட்டு எடுத்து பாருங்கள். கிளியராக இருக்கு இல்லையா? ஸோ அவ்வளோதான், இட்லி சூப்பராக வந்துருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டேன். அது டச்சான இடம்லாம் கத்தியால் கொஞ்சம் இப்படி கட் பண்ணி விட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒழுங்காக ஷேப்பாக வரும். இப்போது தண்ணியில் டச் பண்ணி நீங்கள்லாம் வீட்டில் இட்லி எடுக்கிற மாதிரியே தான் மெதுவாக இப்படி எடுத்துடலாம். இது என்னென்னா நம்ம வீட்டில் நார்மலாக குக் பண்ணும்போது சூப்பராக வரும். இப்படி ஷூட்டிங்கெல்லாம் ட்ரை பண்ணும்போது ஏதாவது ஆகிடும். அதுக்கு தான் நான் ஓவர் கேர்ஃபுல்லாக பண்ணுறேன். ஓகேங்களா? இதை பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இதோ பாருங்கள், நம்ம சூப்பர் டெலிஷியஸ் மசாலா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்காக இப்போது நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். இதோ சட்னி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இட்லியை பிடிச்சி பார்க்கலாமா? பாருங்கள் எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், உங்களுக்காக நான் இப்போது டேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். வாவ், பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. வெரி டெலிஷியஸ் மசாலா ஸ்டஃப்டு இட்லி ப்ளஸ் கொரியாண்டர் சட்னி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.